بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹ். அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பாக்கியமாக்கி தந்திருக்கின்றார். இந்த மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மார்க்கத்தில் இருந்தும் இதில் உள்ள சட்டங்கள் இரவல் வாங்கப்பட்டதாக இருக்கிறது என்று யாராலும் கடுகளவு கூட எண்ண முடியாத அளவிற்கு ஒரு தனி வழியாக ஆக்கி தந்திருக்கின்றார்கள். எந்த ஒரு அம்சத்திலேயும் இஸ்லாமிய மார்க்கம் இன்னொரு மார்க்கத்திலிருந்து இந்த சட்டத்தை கடன் வாங்கியிருக்கிறது அல்லது இந்த கொள்கையை அது கடனாக பெற்றிருக்கிறது, இன்னென்ன வணக்கங்களை இரவலாக பெற்றிருக்கிறது என்ற ஒரு நிலையிலே இந்த மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கவில்லை. அல்லாஹ்வும் அது போன்ற ஒரு நிலையை இந்த மார்க்கத்திற்கு ஏற்படுத்தவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு தனித்துவம் மிக்க மார்க்கமாக ஆக்கி தந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தபோது அவர்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் எழுகின்றது, நாம் ஏன் காபாவை பார்த்து தொழக்கூடாது? இந்த புனிதமிக்க காபாவை பார்த்து நாம் தொழுதால் நம்முடைய வழி தனி வழியாக ஆகிவிடும். இந்த பைத்துல் முகத்தஸ் என்பது இருக்கின்றதே, அது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆக மொத்தத்தில் வேதக்காரர்களுக்கு அது ஒரு கிப்லாவாக இருக்கின்றது. அந்த கிப்லாவை நோக்கி நாம் தொழக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். தன்னுடைய மார்க்கம் தனி மார்க்கம் என்பதை உணர்த்த வேண்டும், அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அருளுகின்றான். கத் நரா தகல்லுபக ஃபிஸ் ஸமா, கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, உங்களுடைய முகம் வானத்தை நோக்கி ஏற இறங்க பார்ப்பதை நாம் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஃபலன் வல்லி என்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்கள் எந்த கிப்லாவை விரும்புகின்றீர்களோ உங்களுடைய பாதை தனி வழியாக இருக்க வேண்டும், மற்ற மார்க்கங்களை விட்டும் இது தனித்துவமிக்க ஒரு மார்க்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களே, அந்த அடிப்படையிலே நீங்கள் விரும்பக்கூடிய அந்த கிப்லாவை நோக்கி உங்களை திரும்ப செய்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி அருளுகின்றான். 16 மாதங்கள் அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே உத்தரவிலே அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய தோழர்களும் அப்படியே காபாவை நோக்கி தொழ ஆரம்பித்து விட்டார்கள். இந்த அடிப்படையிலே இந்த மார்க்கம் யூத கிறிஸ்துவத்தில் இருந்து எதையும் இரவலாக பெற்றிருக்கின்றது. அவர்களுடைய மார்க்கத்தை இது தன்னுடைய மார்க்கத்தில் காப்பி அடித்திருக்கிறது என்ற ஒரு நிலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்தெறிகின்றார்கள், அல்லாஹ்வும் உடைத்தெறிகின்றார். இதை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வேதக்காரர்கள் பொறுக்க முடியாமல் விமர்சிக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா சயகூலு சுஃபஹாவு மா வல்லாஹும் அன் கிப்லத்திஹும் அல்லதி கானூ அலைஹா, இந்த மக்கள் இவர்கள் இந்த முஹம்மது அவர்களுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள் எப்படி இதுவரைக்கும் ஒரு கிப்லாவை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள், திடீர் என்று ஏன் மாறிவிட்டார்கள் என்று விமர்சிக்கின்றார்கள். அப்படி விமர்சிக்கக்கூடிய அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், சயகூலு சுஃபஹா, மடையர்கள் இப்படி விமர்சிக்கின்றார்கள் என்று அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கின்றான். நாம் இங்கே என்ன பார்க்கின்றோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய மார்க்கம் யூத கிறிஸ்தவர்களுடைய வழியில் இருப்பதை அவர்கள் சகித்துக் கொள்ளவில்லை, அல்லாஹ்வும் அப்படி ஆக்கி வைத்துக் கொள்ளவில்லை. இப்படி பல விஷயங்களை நாம் நம்முடைய மார்க்கத்திலே பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நீங்கள் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். அவர்கள் தங்களுடைய தொழுகைகளிலே செருப்பு அணிந்து கொள்ள மாட்டார்கள், நீங்கள் செருப்புகளை அணிந்து கொண்டு தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்திற்கு நேர் மாற்றமா நீங்க நடங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு போடுகின்றார்கள். எந்த விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் இருந்து உத்தரவு வரவில்லையோ அதை அவர்கள் பின்பற்றி இருக்கின்றார்கள். உத்தரவு வந்த விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அதை மாற்றி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இந்த செய்தி அபூதாவுதிலே இடம்பெற்றிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு செருப்பை கழற்றி இடது பக்கமாக வைக்கின்றார்கள்.
பின்னால் நின்று கொண்டிருந்த மொத்த சஹாபாக்களும் அப்படியே செருப்புகளை கலட்டி பக்கத்தில் வைத்துக் கொள்கின்றார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் ஏன் செருப்பை கலட்டினீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, நீங்கள் கலட்டுவதை பார்த்தோம், அதனால் நாங்களும் கலட்டிக் கொண்டோம், உங்களை அப்படியே நாங்கள் பின்பற்ற வேண்டும் அல்லவா என்று நபி தோழர்கள் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், என்னிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், உங்களுடைய செருப்பிலே அசுத்தம் இருக்கின்றது, அதனால் அதை கலட்டி வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அதனால் நான் கலட்டி வைத்து விட்டேன். எனவே உங்களில் ஒருவர் பள்ளிக்கு வரும் பொழுது தன்னுடைய செருப்பிலே அசுத்தம் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளட்டும், அப்படி அசத்தும் இருந்தால் அதை தரையில் தேய்த்து தடவிக் கொள்ளட்டும் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி அபூதாவுதிலே இடம்பெற்றிருக்கின்றது. நாம் என்ன பார்க்கிறோம், இப்போது நாம் செருப்பு அணிந்து கொண்டு வர முடியாது உள்ளே, ஏனென்றால் இது சிமெண்ட் தரை, அப்போது உள்ள தரை இருக்கின்றதே மண் தரை, அதனால் அது அனுமதிக்கப்பட்டிருந்தது. நாம் இங்கு என்ன பார்க்கின்றோம் என்றால், இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க, வேதக்காரர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதக்காரர்களுடைய அந்த முக்கியமான அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வழிமுறை அவர்களுக்கு ஒத்து இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொல்றாங்க, யூத கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தலைமுடிக்கு சாயம் பூச மாட்டார்கள். இன்னல் யஹூத வன் நஸாரா லா யஸ்பகுன், யூத கிறிஸ்தவர்கள் சாயம் பூச மாட்டார்கள். ஃபகாலிஃபுஹும், அவர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். அதனால தான் நான் இதற்கு முந்தி நிறையாகத்தான் இருந்தது தாடி, மருதணி எல்லாம் பூசுறது கிடையாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு உத்தரவு போட்டிருக்கிறதுனால சில சிரமங்கள் இருந்தாலும் அதை மாற்ற வேண்டும். டை அடிக்க கூடாது. டை அப்படிங்கிறது இருக்க, அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். கருப்பு நிறத்தை தவிர்த்து மற்ற கலர்ல டை வேணா அடித்துக் கொள்ளலாம், கருப்பு கலர்ல டை அடித்துக் கொள்ள கூடாது, சாயம் பூசக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுக்கின்றார்கள். நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால், மருதணி இது போன்று அந்த வெள்ளை முடியை மறைக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவு, அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. ஏன் தெரியுமா, எந்த ஒரு வழியிலையும் இது அவர்களுக்கு ஒத்திருக்கிறது என்ற நிலையில் இருக்கக்கூடாது, அப்படியே மாற்றமாகத்தான் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இன்னொரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்கள் தங்களுடைய மனைவிமார்கள் அவர்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டு விட்டால் அவர்களுடன் சேர்ந்து இருக்க மாட்டார்கள், இல்லறத்திலும் ஈடுபட மாட்டார்கள், உணவும் கொடுக்க மாட்டார்கள், படுக்கையும் தனியாக ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அதனால தான் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வீட்டுக்கு தூரம் என்று அந்த வார்த்தையை புழங்குவார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில, அதாவது அந்த பெண்கள் அவரிடத்துல எல்லாமே செய்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இஸ்னவு குல்ல ஷைஇன் இல்ல நிக்காஹ், எல்லா காரியத்தையும் நீங்கள் நடத்திக் கொள்ளுங்கள், ஆனால் தாம்பத்தியத்தில் மட்டும் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்குது. இதை பற்றி அந்த யூதர்கள் விமர்சிக்கின்றார்கள். பாருங்க, நாம என்ன செய்தாலும் அதற்கு இந்த முகமது மாற்றமாக தான் நடக்கிறாரு, ஏட்டிக்கு போட்டி தான் அவர் நடக்கிறாரு என்று அவர்கள் பேசிக் கொள்கின்றார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ரெண்டு நபி தோழர் உசைத் இப்னு ஹுதைர், அப்பாத் இப்னு பிஷர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து இப்படி எல்லாம் யூதர்கள் பேசிக் கொள்றாங்க, நாம சுத்தமா மாறி தான் நடக்கணும். நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரே அடியாக அந்த மாதவிலக்கு நேரத்திலையும் தாம்பத்திலையும் ஈடுபட்டுட்டான், கொஞ்சம் உச்சகட்டத்துல போயிட்டாங்க, முழுமையா நம்ம மாற்றம் செய்த மாதிரி இருக்கும் இல்ல அப்படிங்கிறாங்க. அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகமெல்லாம் அப்படியே சிவந்து போய் கடுமையான முறையில் அவங்க ஆத்திரப்படுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க இந்த கோபத்தை பார்த்துட்டு அதுக்கடுத்து அவங்க அப்படியே வெளியில போய்கிட்டு இருக்கும் பொழுது எதிர்த்தார் போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் அன்பளிப்பாக வருகின்றது, பருகக்கூடிய பால். அந்த பால் வருகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாலை மற்ற நபி தோழர்களுக்கு கொடுத்தது போன்று அந்த ரெண்டு பேர்களுக்கும் வெளியே சென்றார்கள், அவர்களுக்கும் கொடுத்து அனுப்புறாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சியில் இருந்து, இப்படிப்பட்ட இந்த செய்தியில் இருந்து மற்ற நபி தோழர்கள் விளங்கிக் கொள்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு பேர்கள் மீதும் கோபப்படவில்லை என்று விளங்கிக் கொள்கின்றார்கள். இங்க நாம என்ன பார்க்கிறோம்னா, யூதர்கள் அப்படி செய்றாங்களா, மாற்றமா செய்யுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு நீங்கள் மாற்றமாக நடங்கள் என்று உத்தரவு போடுகின்றார்கள். இந்த கட்டத்தில் இது தொடர்பாகத்தான் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹீயும் அருளப்படுகின்றது. யூதர்கள் இப்படி செய்யக்கூடிய இந்த கலாச்சாரத்தை ஒட்டி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேள்வி வருகின்ற பொழுது, யஸ்அலூனக அனில் மஹீத், இவர்கள் உங்களிடத்தில் மாதவிலக்கை பற்றி கேட்கின்றார்கள், குல் ஹிய அதன், அது ஒரு தொந்தரவு, இயற்கையினால் உள்ள ஒரு பாதிப்பு என்று நீங்கள் சொல்லிவிட்டு, ஃபாதஸிலு நிஸா ஃபில் மஹீத், நீங்கள் பெண்களை மாதவிலக்கு காலத்தில் விலகி இருந்து கொள்ளுங்கள் என்ற அல்லாஹ் இந்த வசனத்தை இப்போதுதான் அருளுகின்றார். நாம இந்த ஹதீஸை, இது முஸ்லிம்ல இடம்பெறுது, அபூதாவுதுல இடம்பெறுது. இதை இங்கு குறிப்பிடுவதற்கு காரணம், அவர்கள் செய்யக்கூடிய வழியை யாரும் பின்பற்றக்கூடாது,
அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த கலாச்சாரத்தை அப்படியே எடுத்து நடக்க கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். இப்படி பல விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போது நமக்கு முஹர்ரம் மாதம் பிறக்க இருக்கின்றது. இந்த முஹர்ரம் மாதத்திலே 10ஆம் நாள் ஆஷுரா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த 10ஆம் நாள்ல யூதர்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தபோது நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை கண்டுவிட்டு, எதற்காக வேண்டிங்க நோன்பு பிடிக்கிறீங்க என்று கேட்கின்ற பொழுது, இந்த நாளில் தான் எங்களை அல்லாஹ் ஃபிரௌனுடைய கொடுமையை விட்டும் காத்தருளினான், அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில நாங்க இப்படி நோன்பு பிடிக்கிறோம் என்று சொன்ன உடனே, நாங்க அதற்கு ரொம்பவும் தகுதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடிக்கிறாங்க. அவர்கள் வஃபாத் ஆவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், லயின் பகீத்து அல் காபில், வரக்கூடிய வருடம் உயிரோடு இருப்பேனேயானால் லாசு மன்ன தாசிய 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன். அதனால நாம நோன்பு பிடிக்கிறது ஆஷுரா நோன்பு பிடிக்கும் போது அதுக்கு முந்தைய நாள் 9 ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டதன் காரணத்தினால 9-10 நோன்பு பிடிக்கணும். ஏன் இப்படி பிடிக்க சொல்லியிருக்கிறாங்க? அவர்களுக்கு மாற்றம் செய்யணும். அவர்களுடைய கலாச்சாரத்தில் எதையுமே நீங்கள் பின்பற்றி நடக்கக்கூடாது என்று உத்தரவு போட்டு விட்டார்கள். இப்படி அவர்கள் போட்ட உத்தரவுகள் இருக்கின்றனவே, வணக்கங்கள் இருக்கின்றனவே, அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று அது ஒரு தொகை சேரும். அவ்வளவையும் இந்த குறுகிய நேரத்தில் நாம எடுத்து சொல்ல முடியாது. இதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு இப்படி யூத கிறிஸ்தவர்களுடைய வேதக்காரர்களுடைய அந்த வழியை பின்பற்றக்கூடாது என்று சொல்லிவிட்டார்களா? அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, காலிஃபுல் முஷ்ரிகீன், நீங்கள் முஷ்ரிக்கீன்களுக்கு மாற்றமாக நடங்கள். இணை வைக்கக்கூடியவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நீங்கள் மாற்றமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய வகையில நீங்க தாடியை விடுங்க, தாடியை சிரைத்து விடாதீர்கள், மீசையை நீங்கள் கத்தரித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஷ்ரிக்கீன்களுக்கு மாற்றமாக நடக்க சொல்கின்றார்கள். இது அல்லாமல் அந்த சாயல் கூட படியாத அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துக் கொள்கின்றார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போருக்காக வேண்டி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வழியில ஒரு மரம் ஒன்று இருக்கின்றது. அந்த மரத்தில் முஷ்ரிக்கீன்கள் போர்க்களத்திற்கு செல்லும் போது, இணை வைக்கக்கூடியவர்கள் செல்லும் போது தங்களுடைய வாளுகளை தொங்க விட்டு, அப்படி தொங்க விட்டா அதன் மூலமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. இது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரத்தை தாண்டி போகும்போது நபி தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இஜ்அல்னா தாத்தன்வாத் கமாலகும் தாத்தன்வாத், அவர்களுக்கு தாத்தன்வாத் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் இந்த தாத்தன்வாத் இந்த மாதிரியான ஒரு மரத்தை எங்களுக்கு தாங்கல என்று கேட்கின்ற பொழுது, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், இது எப்படி இருக்கின்றது என்றால், கமா கால கௌமு மூசா இஜ்அல்னா இலாஹன் கமாலகும் ஆலிஹா, எங்களுக்கு கடவுள்களை தாங்க, அவங்களுக்கு கடவுள்கள் இருக்கிறார்களே, அவங்க பல கடவுள்களை வணங்கிட்டு இருக்கிறாங்களே, அது போன்று எங்களுக்கு கடவுளை தாங்கன்னு யூதர்கள் கேட்டாங்களே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல, அது மாதிரி இல்லப்பா இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்கின்றேன், லதர்கபுன்ன சுன்னத மன் கான கபலக்கும், நீங்கள் உங்கள் முன்னால் உண்டானவர்களுடைய வழிமுறையை அப்படியே நீங்கள் பின்பற்றி நடப்பீர்கள். இது திருமதியில் இடம்பெறுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி என்ன? அப்படியே அந்த முந்திய மதத்தில் உள்ளவர்களுடைய கலாச்சாரத்தை அப்படியே நாம் எடுத்து நடக்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுல உள்ளதுதான் இந்த புத்தாண்டு பிறக்குத, இதிலையும் அவர்கள் அப்படியே பின்பற்றும். இது யாருடைய கலாச்சாரம் என்று இந்த சமுதாயத்திற்கு தெரியவில்லை. இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ளவர்களே ஸ்வீட்டு கடையில போய், இனிப்பு பண்டங்கள் விற்கக்கூடிய பண்டக சாலைகளில் போய் இனிப்புகள் வாங்கி அவர்கள் பரிமாறிக் கொள்கின்றார்களாம். 12 மணி பிறக்கிறது இருக்க, ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், பெரிய ஒரு மியூசிக்கும் இசையும் அடிக்கிறான்ல, அந்த மாதிரி அந்த 12 மணி அதற்கு பின்னால புது ஆண்டு பிறக்குதான். அந்த புது ஆண்டு பிறப்பதற்காக வேண்டி இவர்கள் முஸ்லிம்களும் சேர்ந்து கொண்டு இதை அப்படியே கொண்டாடுறாங்க. அந்த கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றுறாங்க, அந்த அனாச்சாரத்தை அப்படியே பின்பற்றுகின்றார்கள். இது யாருடைய வழி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ல தத்தபிஉன்ன சனன மன் கபலக்கும், நீங்கள் உங்களுக்கு முன்னால் உண்டானவர்களுடைய பாதைகளை அப்படியே நீங்கள் பின்பற்றுவீர்கள். ஷிப்ரம் பி ஷிப்ர், ஜானுக்கு ஜான், வதிராம் பிதிரா, முளத்திற்கு முளம் நீங்கள் அப்படியே பின்பற்றுவீர்கள். ஹத்தா லவ் சலக்க, அவர்கள் யாராவது அவர்கள் லவ் சலக்கு ஹுஜ்ர லப்பி, ஒரு உடும்பனுடைய புதர்ல அவர்களுக்கு போய் நுழைந்தார்கள் என்றால்
அவர்களை பின்பற்றி நீங்களும் அப்படியே போய் நுழைவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. உடனே நபி தோழர்கள் கேட்கிறாங்க, குல்னா யா ரசூலல்லாஹ் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களுக்கு தான் நீங்கள் குறிப்பிடுகிறீர்களா என்று கேட்கின்ற பொழுது, ஆம், வேறு யாரை நான் சொல்கின்றேன். டிஎன்டிஜே வீடியோ விஷன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பது 13 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7, வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த கலாச்சாரம் அப்படியே இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் பின்பற்றப்படுகின்றது. சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களுக்கு தாங்களே சுன்னத்துல் ஜமாத் என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய பிதஅத் ஜமாத் இருக்கிறது. இது போன்ற இந்த தீமைகளை ஒரு கட்டத்திலையும் அவர்கள் கண்டிப்பது கிடையாது. இது எங்க உள்ளது? நீங்கள் கொஞ்சம் வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இந்த ஜனவரி அப்படிங்கிறது இருக்க, அந்த மாத பெயர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், மார்ச் என்பது இருக்கின்றது. மார்ச் என்ற ஒரு போர் கடவுள். ரோமானியர்கள் சில கடவுள்களை தங்களுக்கு வச்சுக்கிட்டாங்க. அந்த மார்ச் என்ற அந்த கடவுள் இருக்கின்றது போர் கடவுள். மே என்பது இருக்கின்றது மை என்ற ஒரு கடவுள். இந்த கடவுளுடைய வேலை தாவர இனத்தை வளர செய்யறது. அதனால அந்த கடவுளுடைய பெயர்ல அந்த மாதத்தை வச்சாங்க. அது போன்று ஜூன் என்ற மாதம் இருக்கின்றது. ஜூனோ என்ற ஒரு பெண் கடவுள், அந்த கடவுளுடைய பெயரில் ஜூனுடைய மாதம் அமைந்திருக்கிறது. இது போன்றுதான் இந்த ஜனவரி என்பது. ஏற்கனவே இது ரோமானியர்களிடத்தில் அவர்களுடைய கலாச்சாரத்தில் மொத்தம் 10 மாதம் தான் இருந்துச்சு. ஜனவரி பிப்ரவரி என்பதெல்லாம் கிடையாது. மார்ச்ல இருந்து தான் அவங்க மாதம் ஆரம்பிக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் செப்டம்பர் என்பது இருக்கின்றது, அதற்கு 7 என்ற அர்த்தம் லத்தீன் மொழியில. அது 7வது மாதமா இருந்துச்சு. அதற்கடுத்து அக்டோபர் இருக்குது. அக்டோபஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 8 கால்கள் கொண்ட ஒரு கடல் பிராணி. இந்த அக்டோபஸ் என்பது, இந்த அக்டோ அப்படிங்கிறது 8 என்ற கருத்துல உள்ளது. நவம்பர் என்பது இருக்கின்றது லத்தீன் மொழியில 9 என்ற பெயர். இதெல்லாம் அவர்கள் இப்படிப்பட்ட பெயர்களை வைத்துக் கொண்டு 10 மாதங்களாக வச்சிருந்தாங்க. இந்த கட்டத்தில் தான், அதாவது கிமு 46ல ஜூலியஸ் சீசர் என்பவர் தான் ஒரு காலண்டரை அறிமுகப்படுத்துறாரு. அந்த காலண்டர்ல தான் அவர் 2 மாதத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றார். ஜனவரி பிப்ரவரி என்ற அந்த மாதத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். இந்த ஜனவரி அப்படிங்கிறது இருக்க, ஜேனஸ் என்ற ஒரு கடவுள். இந்த கடவுளுக்கு 2 முகம் இருக்குமா. ஒரு முகம் இப்படி, இன்னொரு முகம் பின்னால இருக்குமா. முன்னால வர்றத பாக்குறது, அதாவது பிறக்கக்கூடிய வருடங்கள்ல என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதற்கடுத்து பின்னால நடந்துச்சு என்னென்ன, இதுவரைக்கும் என்ன நடந்துச்சோ அதையும் அந்த கடவுள் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதனால தான் அவன் என்ன சொல்றான்னா, காட் ஆஃப் டோர் அண்ட் கேட், அதாவது கதவு அதை போல வாசலுடைய கடவுள். 2 முகங்கள் கொண்ட இந்த கடவுள். இந்த கடவுளுடைய பெயரில் தான் மாதத்தினுடைய ஆரம்பம். இப்படி இந்த கடவுளுடைய பெயருடைய அடிப்படையில் இருந்தா அது ரொம்ப அழகாக இருக்குமே என்று நினைத்துக் கொண்டுதான் ஜூலியஸ் சீசர் என்பவர் கிமு 46ல ஜனவரிங்கிற இந்த மாதத்தை அவர் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறாரு. எதற்காக வேண்டி? அந்த கடவுள் அவருடைய பெயர் அப்படியே அந்த முதல்ல அவர் பார்க்கிறாருல்ல, அந்த வாசல் என்பது அதனுடைய மாதத்தினுடைய அந்த ஆரம்பமாக இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப பொருத்தம் என்று ஆரம்பிக்கின்றார் கடவுளுடைய பெயர். இத கிறிஸ்தவ சமுதாயம் அவங்க ரோமாபுரியில அவங்களுடைய மதம் வருது. வந்த உடனே அவர்கள் இவர்களை முஸ்லிம்கள் என்று வைத்திருந்தார்கள். என வைக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய வழியை நம்ம எப்படி பின்பற்றுறது என்று அவர்கள் இந்த மாதத்தை பின்பற்றாம இருந்தாங்க. மார்ச் என்பதுதான் கிறிஸ்தவர்களுடைய மாதத்தினுடைய துவக்கமாக இருந்துச்சு. ஏனென்றால் அவங்க சொல்றாங்க மார்ச் 25ல தான்
மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உனக்கு நான் ஒரு தெய்வீக குழந்தையை கொடுக்க போகின்றேன் என்று சொன்னார்களாம். இந்த மார்ச் 25 என்பது அவர்களுக்கு புனிதமானது. இப்ப நாம என்ன பார்க்கிறோம்னா, இந்த மாதத்தை அப்படியே இவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆரம்பத்தில் தடுத்திருந்தாலும் சில காலகட்டத்தில் அமுல்படுத்திருக்காங்க, சில காலத்தில் தடுத்திருக்கிறாங்க. கடைசியில் அதைத்தான் அப்படியே அமுல்படுத்தி விட்டார்கள். இதுல இன்னொன்றும் இருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சுன்னத்திட்ட நாள் இருக்குது, அது ஜனவரி 1. இப்ப ஹாப்பி நியூ இயர்னா அவன் அறுத்துக்க வேண்டியதான். என்னடா இது வாழ்த்து? இதுல ஒரு முஸ்லிம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வானா? இதுல என்ன விளங்குது? அதாவது கிறிஸ்தவர்கள் ஆரம்பத்தில் மறுத்திருந்தாங்க, பிறகு அதையே வச்சுக்கிட்டாங்க. இந்த ஜனவரி என்பது இந்த நியூ இயர், இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய அன்னைக்கு ஒரு முஸ்லிம் வாழ்த்து தெரிவிக்கின்றான் என்றால், இந்த சம்பவத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் இணையதளத்தினுடைய வலைகளில் உள்ள போய் பார்த்தீர்கள் என்றால், இந்த ஜனவரி 1 எப்படி பிறந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த அடிப்படையில் பார்த்தீர்கள் என்ற இது மிகப்பெரிய ஒரு இணை வைப்பு, இது ஷிர்க். இதுல வாழ்த்து சொல்றது இருக்கு, அவன் கடவுள்ல வச்சிருக்கான். ஜனவரியுடைய அந்த மாதத்தினுடைய பேரே மாறல, மாதத்தினுடைய அந்த பேரை மாற்றல. இது பக்கா ஷிர்க். எவனாவது அன்றைக்கு வாழ்த்து சொல்றானா அவன் ஷிர்க்குக்கு ஆலவட்டம் சுற்றுகின்றான், அந்த ஷிர்க்கை அங்கீகரிக்கின்றான், அந்த ஷிர்க்கினுடைய அந்த சமுதாயத்தை பின்பற்றுகின்றான். இத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களே, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற சமுதாயத்தினுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அந்த சமுதாயத்தையே சார்ந்தவர்கள். புரிகிறதா? இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. யாரு அன்றைக்கு கேக்கு வாங்கி கொடுக்கிறானோ, ஸ்வீட் வாங்கி கொடுக்கின்றானோ, இனிப்பு பண்டம் பதார்த்தம் வாங்கி விளம்புகின்றானோ, அன்றைக்கு சில ஷைத்தான்கள், ஷேகுங்கிற பேர்ல நாயவகப்பா என்று இந்த பெயர்கள் உள்ள சில ஷைத்தான்கள் ₹1 விநியோகிக்கிறானா. இவன் இந்த காசு வாங்குறதுனால அது ஒரு பரக்கத்தான். இவனே தரித்திரம் பிடிச்சவன், இவனுடைய மனைவியை யாரோ கூப்பிட்டு ஓடி இருக்கிறாங்க, இந்த குடும்பத்தில் உள்ளவர்களுடைய மனைவியை எவனோ கூப்பிட்டு ஓடி இருக்கிறான். அதே இந்த பண்டார சன்னியாசிக்கு தெரியல, இவனிடத்தில் பரக்கத்து இருக்கிறது என்று சொல்லி மக்கள் அவன்கிட்ட போய் நாணயத்தை வாங்குறாங்களா. நாணயமற்றவன் அவன், ஒழுக்கமற்றவன். இவர்களிடத்தில் எல்லாம் பரக்கத்து இருக்குது என்று நினைக்கின்றார்கள் என்றால் இவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. நாம என்ன சொல்கின்றோம் என்றால், அதாவது வியாழன் அன்று 1ஆம் தேதி பிறக்குது, ஆங்கில வருடம் 2009. செவ்வாய்க்கிழமை என்று நினைக்கின்றேன் 1430 பிறக்குது ஹிஜ்ரி. இது ஹிஜ்ரா காலண்டர். இதற்கு வாழ்த்து சொல்றது இருக்குதா? இஸ்லாமிய மார்க்கம் அப்படி எல்லாம் அந்த மாதத்திற்கு வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை எல்லாம் உருவாக்கல. ஏன் தெரியுமா? எது சிறப்புக்குரிய நாள் என்பதை அல்லாஹ் கண்டுபிடித்து இந்த மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக திருக்குர்ஆன் இறங்கியது. அந்த இரவுதான் சிறப்புக்குரிய நாள். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், அதை நாம் லைலத்துல் கத்ரில் இறக்கி வைத்தோம் என்று திருக்குர்ஆனை சொல்லி அந்த இரவுல நின்று வணங்குங்கப்பா, 1000 மாதங்களை விட சிறந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று எதை நாம அனுஷ்டிக்க வேண்டுமோ அதை அல்லாஹ்வே நமக்கு அறிமுகப்படுத்தி தந்து அமல்படுத்த செய்து விட்டான். இப்படிப்பட்ட இந்த சமுதாயம் இன்றைக்கு இந்த காரியத்தில் போய் இறங்குகின்றது என்றால் இவர்கள் முழுமையாக மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்கள். இவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. இவர்கள் இஸ்லாத்தை விட்டு முற்றிலும் விலகி போய்விட்டார்கள், வெளியே போய்விட்டார்கள். இவன் ஹாப்பி நியூ இயர். என்ன ஹாப்பி நியூ இயர்? இது எங்க உள்ளது? இது அவர்களுடைய கலாச்சாரத்தில் உள்ளது, அவர்களுடைய அந்த ரோமானியருடைய கலாச்சாரத்தில் உள்ளதுதான். உலகம் ஏற்கனவே கேயட்டிக் கண்டிஷன்ல இருந்துச்சான், குழப்பமான ஒரு நிலையில இருந்துச்சான். இந்த பூமி வானம் எல்லாம் உருவாவதற்கு முந்தி அந்த மாதிரியான குழப்பம் எல்லாம் இருந்துச்சுல, அதற்கு ஒரு அடையாளமாக தான் அப்படியே தண்ணீர் போட்டுக்கிட்டு அப்படியே பெண்களிடத்துல சல்லாபத்துல ஈடுபட்டு மிதக்கணுமா. அன்றைக்கு 2-3 நாளைக்கு தாங்க எங்க இருக்கிறதுனே தெரியாதான். சொர்க்கம் மதுவிலே, சொர்க்கம் உலகிலே அப்படின்னு சொல்லி அப்படியே உலகத்தை இழந்து விட வேண்டும் என்ற நிலையில மனிதனை மிருகமாக்கக்கூடிய ஒரு நிலை. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கின்றது தெரியுமா? ஒரு வருடம் 4 பிறக்கின்றது என்றால் உன்னுடைய வாழ்நாள்ல நீ ஒரு நாளை நீ இழக்கின்ற, மறுமையினுடைய அந்த நாள்ல ஒரு நாளை இந்த உலகத்தில் இழக்கிற. கவலைப்பட வேண்டியது. பிறக்கிறதுக்கு சந்தோஷப்பட முடியாது. ஆக ஒரு நாள் குறைஞ்சிருச்சு. இதை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
ஒரு நாள் நம்முடைய வாழ்நாள குறையிறது வந்து நமக்கு சந்தோஷமா? வேதனை தானே. வயசு கூட 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 வந்து உனக்கு எத்தனை வயசு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு வந்து 32 தான், 45ல உள்ளவனும் 35 தான். கொஞ்சம் வயசை சரியா சொல்றதுக்கு பயமா இருக்குது. கொஞ்சம் கூட்டி சொல்லிட்டா நம்மள வந்து கொஞ்சம் வயசானவர்களா மதிச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுறான். அப்ப உலகத்திலையும் நீ கவலைப்பட வேண்டிய விஷயம், மறுமையிலையும் கவலைப்பட வேண்டிய விஷயம். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கவலையாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை போய் அது என்னவோ பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள் என்பது போன்று எடுத்துக்கொள்கின்றார்கள். இதுல ரொம்ப வேடிக்கை என்ன தெரியுமா? இந்த நாள்ல அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி போட்டு ஆடுறாங்களா? அதாவது இதுல வந்து ரோமானியருடைய ஷிர்கான கலாச்சாரம் வருது, கிறிஸ்தவர்களுடைய அந்த வேலைக்காரர்களுடைய அந்த கலாச்சாரமும் இதுல வந்து சேருது. இப்படிப்பட்ட இந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய இந்த மக்கள் தண்ணீர் போட்டு அலைறாங்களா? பாம்பேல சென்ற வருடம் நடந்த ஒரு நிகழ்ச்சி என்ன, சில தம்பதியர்கள் அமெரிக்காவில் உள்ளவங்க அங்கிருந்து வர்றாங்க. வந்து அவங்க வந்து முதல் நாள் கல்யாணம் முடிச்சுட்டு அந்த தம்பதியர்கள், பைத்தியக்கார தம்பதிகள், அவங்க வந்து ஜூகுல போய் அங்க போய் அந்த பகுதியில் தங்கிட்டு வெளியில வர்றாங்க. எல்லாம் குடிச்சிட்டு ஆடுறானோ. இந்த இவ்வளவும் போக லட்சம் இருக்கிற நல்ல டைட் பேண்ட், டைட் வந்து ஸ்கர்ட் இதெல்லாம் போட்டுக்கிட்டு போகும்போது அவங்க வாங்க அப்படிங்கிறான், எங்களோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கங்க, ஜாலியா போட்டோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பயப்படுறாங்க. சண்டை வந்து கடைசியில் என்ன செய்தான்னா அந்த ஸ்கர்ட்டை பிடிச்சி அப்படியே பிடிச்சி இழுத்து விடுறான். இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சென்ற வருடம் எடுத்து இணையதளத்தில் எல்லாம் அப்படியே போட்டு விட்டான். பத்திரிகையில வெளியில வந்துச்சு. இந்த இதுல ஈடுபட்டவர்கள் கணவன் தன்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியல, இன்னொரு தன்னுடைய கொழுந்தியாவோ மனைவியை கூப்பிட்டு வந்திருக்கிறான். அவங்களை பிடிச்சி அப்படியே கட்டி அணைச்சிட்டு நிக்கிறான். என்ன குடும்பம் பாருங்க. அப்ப இது போன்ற இந்த வன்முறை கலாச்சாரங்கள்லாம் இந்த புத்தாண்டுல வந்து ஊற்று கண்களால் திறப்பதன் காரணத்தினால இது கண்டிக்கப்பட வேண்டியது. இது மிருகத்தனத்தை மனிதனிடத்தில் உருவாக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தில் முஸ்லிம்கள் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டார்கள் என்றால் மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹு மின்ஹும், யார் இன்னொரு கூட்டத்திற்கு ஒப்பாகின்றார்களோ அவர்கள் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். அந்த எச்சரிக்கையை கவனத்தில் கொண்டு நாம் இந்த புத்தாண்டு, அது இஸ்லாமிய புத்தாண்டாக இருக்கட்டும் அல்லது ஆங்கிலேய புத்தாண்டாக இருக்கட்டும், இது போன்ற இந்த புத்தாண்டுகள் கொண்டாட்டம் என்பது முஸ்லிம்களுக்கு கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி, இது போன்ற கலாச்சாரத்துக்கு நாம் ஆட்பட்டு விடக்கூடாது, அந்த கலாச்சாரத்தை நாம் அகப்பட்டு விடக்கூடாது. அதிலிருந்து வெளியேறி நாம் முழுமையான முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah